ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு வைப் டைம் வித் பீட்டர் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்துடும். இந்த வீடியோ என்ன கதை அப்படின்னா, நான் கேட்குற சில பாட்டெலாம் வந்து உங்களுக்கும் போட்டு காமிச்சு யூடியூப் கிட்ட இருந்து காப்பிரைட்ஸ் வாங்குறது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அதே மாதிரி இதுல எல்லா பாட்டுமே இருக்கும். லவ் இருக்கும், ஜாலிஸ் இருக்கும், வைப் ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா பாட்டுமே இது உள்ள இருக்கும். வாழ்க்கையே ஒரு கலக்கி மாதிரி தான், கலந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கன்னா பிட்டப்படமா எடுக்கிறீங்க, லைட்டா போடையா வைப் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, புள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இளையராஜா வச்சுதான் எப்பவுமே ஆரம்பிக்கணும். இளையராஜாவும் இவனும் சேர்ந்து பண்ண ஒரு பாட்டு. ஸோ கேட்போமா? பள்ளிக்கூடத்துல பாடம் எடுத்தல, யாரும் கெட்டு படிக்கல. இந்த கிழவியும் சொன்ன கதையில, காட்டுல வேட்டுல காத்துல கலந்தது உறவுக்கு இதுதான் தலைமை. இத உசுரா நினைக்கும் இளமை, காதலை கடவுளின் நாண, அவன் பூமிக்கு தொட்டு வச்ச சேன. உடமாத்தே நடமாத்தே அடியாத்தே இந்த வயசுல. வாய்ஸ் முடியும் போது அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். இந்த வயசுல ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க போல, ஐயா கொஞ்சம் அப்படியே குறை வாய்ஸை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஒரு மாதிரி அப்படியே அப்படின்னு இழுத்துருப்பாப்புல. ஸோ அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. அதே மாதிரி இந்த படமுமே ஒரு மாதிரி கோரமான ஒரு படம், பருத்தி வீரன். ஸோ அடுத்த பாட்டு வந்து, இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு இந்த பாட்டு கேளுங்க. உனக்கெனவே முதல் பிறந்தே இளங்கொடியே, நீ எனக்கெனவே கரம் விரித்தாய் என் மரமே. மந்தார பூ போல மச்சம் காணும் வேலை, என்ன தன்னா சொல்ல மிச்சம் இல்ல. முழுவதில் பனிரவினில் தனி பொழுதினிலோடாதே காட்டே முழுதில் பனி ஓடாதே. இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி ஆர்காஸ்மிக் டெத் மாதிரி இந்த பாட்டு இருக்கும். ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவா ஒரு மாதிரி மைல்டா இருக்க மாதிரி இந்த பாட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ அதனாலதான் இந்த லிஸ்ட்ல அது வந்து அப்படியே சேர்ந்துருச்சு. அடுத்த பாட்டு வந்து நம்ம ஆதினா பாட்டு. ஸோ அந்த பாட்டு கேட்போமா? அந்த பாட்டு இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ எல்லாருமே இந்த பாட்டை வச்சு ட்ரோல் பண்ணிருப்பாங்க அவரை. ஸோ ஆனா எனக்கு ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வந்து அப்படியே கன்சோலை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருப்பாரு, அதிகம் அப்படியே அந்த கன்சோல்ல. இப்போ வந்து நம்ம வைப் ஃபேக்டரியோட பாட்டு கேட்போம், விஜய் ஆண்டனி பாட்டு. ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து நான் MP3 பிளேயர் இருக்கும், ஒரு சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம மெமரி கார்டு போட்டு கேட்டுக்கலாம். அதுல வந்து நான் அந்த பாட்டு நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஸோ கேட்போமா? நான் ஒரு மீனை கண்டேனடி பகலில், கண்ணுக்குள் கை தட்டினாய்.
கூந்தல் வீசி தூண்டில் போட்டால் மீசையாவும் மீனாய் மாட்டும் பாம்பை போல பார்வை பார்த்து ஆணின் நெஞ்சை கொத்தாது வீணை தேகம் யானை தந்தம் நீதான் எந்தம் ஆதி அந்தம் வெள்ளை பற்கள் வைரக்கற்கள் என்னை வென்று தின்னாதே. சின்ன வயசுலாம் வந்து அது டிஎஸ்பியோட பாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அது வந்து விஜய் ஆண்டனியோட பாட்டுன்னு சொல்லிட்டு. டிஎஸ்பி அதுல கேமியோ பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ நான் அவரோட பாட்டுன்னு நினைச்சேன் நானு. மை ஹோல் லைஃப் வாஸ் லைக். இங்க என்ன பிட்ட படமா எடுக்கிறீங்க, லைட்டா போடையா. நான் ரீசன்ட் டைமா வந்து நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அது பாட்டு கிடையாது, ஒரு மியூசிக் மட்டும். அது செண்ட மேடம்ல வந்து அவங்க ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை போடுறேன் நான். ஒரு மாதிரி செம்ம ஜாலியா வைபா இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வந்து இது வந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ண ஒரு வீடியோ போல. இது நான் யதார்த்தமா இந்த வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது வந்து செம்ம ஜாலியா, எனக்கு ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி செம்ம வைப் ஆயிடுச்சு. அதனால டவுன்லோட் பண்ணி நான் இப்போ டெய்லியும் கேட்கறது இந்த பாட்டை. சொல்லா டோலிஸ்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கணும்னா போய் பாருங்க, ஜாலியா இருக்கும் ஒரு மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த பாட்டு வந்து மயிலிறகே சென்டர் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த பாட்டு வந்து வரும், இந்த மியூசிக் வந்து வரும். ஒரு மாதிரி செம்ம ஜாலியா வைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மியூசிக்கை போட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு இருங்க. ஓகே, அடுத்த பாட்டு வந்து நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். பெரிய பாயோட பாட்டு வந்து ஒரு மாதிரி அவரோட வாய்ஸை மட்டும் எடுத்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜேகேவும் போட்டிருப்பான் அந்த வீடியோ. ஸோ எனக்கு அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கேட்போமா? குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதும் என் பேனா, எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயரும் வரதல்ல தேனா. என்று பூமி இருந்தும் இந்த தருணத்தில் குளிர்காலம் கோடையானதேனோ. அன்பேனியும் வந்தா செந்தணல் கூட பனி கட்டி போல மாறுமே. இது வந்து எங்க போன்ல எப்பவுமே வச்சிருப்பேன் நானு. ஸோ இது ஒரு மாதிரி அப்படியே மைல்டா, அந்த பாட்டே ஒரு மாதிரி மைல்டா தான் இருக்கும். ஆனா இது இன்னும் கொஞ்சம் மைல்டா ஒரு மாதிரி பெரிய பாயோட ஒரு சம்பவமாவே இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜேகேவும் அவனோட வைப் டைம்ல போட்டிருக்கான். பெரிய பாயோட இன்னொரு பாட்டுல வந்து எனக்கு ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன். ஸோ அந்த போர்ஷன் பார்ப்போமா? பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி பட் வந்து ஆல்பம் சாங் எப்பவுமே என்னோட வைப் டைம்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்பம் சாங் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நான் வந்து ஆல்பம் சாங்ஸ் கேட்டு தான் நான்
சின்ன வயசுல இருந்தே நான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா யோகி பியோட மடை திறந்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் ஆல்பம் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய ஆல்பம் சாங்ஸும் நான் போய் தேடி தேடி போய் கேட்பேன். இந்த பாட்டு வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நான் எப்போ கேட்டாலுமே இந்த பாட்டு நான் கேட்டுட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் நீ வெட்கம் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். நீ ஆசை கொண்டு சேர்த்து வைத்த பொய்களை நீ தூங்கும் போதே தேடி சென்றேன். என்ன கேலி வந்து சேரும் என்று நான் உணர்ந்ததை நானே மறுத்ததுண்டு. நான் பேசி என்னவாகும் என்று கையை கட்டி நின்றதும் நினைவில் உண்டு. ஆனால் மிஞ்சி போனால் மரணம் என்ற போது வாழ்க்கை வாழ வெட்கப்படலாமா? என்னை நானே மறுத்து கொண்டே மரணம் வரை போகலாமா? எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு கேபர் வாசுகி அவரோட பாட்டு. டெம்பிள் மங்கீஸையும் பிளிப்ளிப்பையும் ஃபாலோ பண்ற ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும் கேபர் வாசுகி யாருன்னு சொல்லிட்டு. வீடியோல அங்கங்க பேசியிருப்பாங்க கேபரோட பாட்டை பத்தி. டெம்பிள் மங்கீஸோட இன்ட்ரோ தீமுமே வந்து கேபர் தான் பண்ணது. எனக்கு வந்து இவரோட பாட்டு எல்லாமே பிடிக்கும். பச்சை பேருந்தா இருக்கட்டும், நீ வெட்கம் கூறி, அதுக்கப்புறம் வந்து 2 பேரு, அதுக்கப்புறம் வந்து முகமூடி, அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ஒரு மாதிரி செம்ம ஒரு பாட்டா இருக்கும். கேபர் பாட்டுல என்னன்னா ஒரு சைடு ஹோப்பு கொடுப்பாரு, இன்னொரு சைடு ரோப்பு கொடுப்பாரு. ரெண்டுத்தையும் கொடுத்துக்கிட்டே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இந்த பாட்டுலயே சரி, மிஞ்சி போனால் மரணம் உண்ட போது வாழ்க்கை வாழ வைக்கப்படலாமா அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஒண்ணு போட்டிருப்பாரு, நின்னி மரணம் கொண்டு வரும் நல்ல செய்தி 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 செய்தி. இப்ப நான் தான் வாழ்றதா இல்ல சாவறதானா அப்படின்ற மாதிரி, நான் ரோப்பையும் கொடுத்து ரோப்பையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கியா இருக்கும் இவரோட பாட்டு. இதுதான் கடைசி பாட்டு. இந்த பாட்டை கேட்டு போயிட்டு நிம்மதியா தூங்குங்க. உங்களை இப்ப பாட்டு பாடி தூங்க வைக்க போற ஒரு தாயா மாற போறான், சிவதாய். காத்தோடு மலராட கார்குழலாட காதோடு சங்கதி பாட. காத்தோடு மலராட கார்குழலாட காதோடு சங்கதி பாட. நிலவ நிலவ நம்பருக்கு வாரேன். பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேடி, முத்தங்கூட ஏறி நீ நல்ல வனத்தேரி. அழகி சின்ன மணி பொறிச்சா வெள்ளி மணி குயிலே குண்டு வீடியோ. ஸோ ஒரு மாதிரி ஜாலியா பாட்டு கேட்டு வந்து போட்ட ஒரு வீடியோ. அதே மாதிரி வந்து பார்ட் 3யோட வீடியோ வந்து 6 மாசம் கழிச்சு வரும். அதுல வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸும் ஒன்று வச்சிருக்கேன் நான். ஸோ வைஃப் டைம் பார்ட் 3 வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வரும். அதே மாதிரி அதுதான் வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் வைஃப் டைம். அதோட வந்து வைஃப் டைம் வந்து ஸ்டாப் ஆக போகுது ஒரு 6 மாசம் கழிச்சு. அதுக்கு நடுவில் நிறைய வீடியோ வரும். பட் ஆனால் வைஃப் டைமோட பார்ட் வந்து 3யோட முடிஞ்சிடும். அதுல ஒரு சின்ன சர்ப்ரைஸோட அந்த வீடியோ, அந்த பார்ட் வந்து அப்படியே முடிச்சு ஒரு சென்ட் ஆஃப் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க என்ன பிட்டப்படப்பா எடுக்கிறீங்க? லைட்டை போடையா. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். கூடிய சீக்கிரம். until then, good night, sweet dreams, peace.